ஆமாம், கிச்சன் ஃபுல் விளாக் எங்கேருந்து போடுறது சிஸ்டர்? அப்படி கிச்சன் திரும்பினோடனே முடிஞ்சிடும். அதை நான் விளாக் எடுத்து எவ்வளோ நேரத்துக்கு போட திரும்பினோடனே ஃபியூ மந்த்ஸில் கிச்சன் காலி ஆயிடுச்சு, கிச்சன் முடிஞ்சு போயிடுவேன். திரும்பிட்டேன்னா கிச்சன் ஓவர். ஹிந்திக்கார பையா வணக்கம் பாய். அன்மியூட் பண்ணிட்டேன், மியூட் எடுத்துட்டேன். மியூட் எடுத்தாச்சு, பரவாயில்ல. ஓப்பன் பண்ணுங்க, மைக் ஓப்பனில் இருக்கும். ஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன் நசீஃப். 30-40 டேஸ் கிட்ட ஆச்சு. அதுக்கு தான் என்னோட ஷார்ட்ஸை பார்க்கணும், என்னோட வீடியோஸை பார்க்கணும். அதெல்லாம் பார்த்தா தானே. வெறும் லைவுக்கு மட்டும் வந்தால் என்னத்தை தெரிய போகுது? ம், ஃபோனு மைக். சம்டைம்ஸ் நான் கூட அப்படி தான், ஃபோனில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சோ அப்படின்னு தான் நம்ம மைண்டு முதல்ல யோசிக்கும். என்ன பண்ணுறது? சினிமா சாங்ஸ் வந்ததுன்னா காப்பி ரைட்னு யூடியூப்ல உடனே சொல்லிடுவான். ஷாப்பில் இருந்து நோ ஷார்ட்ஸா? ஷாப்புக்கு போனால் வேலை கரெக்டாக இருக்குது சிஸ்டர். ஃப்ரீயாக இருக்க டைம் தான் லைவ் போட முடியுது. அப்புறம் எங்கேருந்து ஷார்ட்ஸ் எடுக்கிறது? எங்கள் சோஃபி வந்தால் எப்போனாவது எடுக்கலாம், வாமான்னு தொல்லை பண்ணிட்டு எதனாவது எடுத்துகிட்டு இருப்பான். நான் போனோன்னா வேலை கரெக்டாக இருக்கும். நீ 10 போதா? சோஃபிக்கு டைம் கரெக்டாக இருக்கும் சிஸ்டர். அவள் காலேஜ்லேருந்து வந்தானா மதியானம் லஞ்சுக்கு வந்து ஒரு ½ அன் ஹவர் வந்து உட்காந்துருப்பா. நான் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சோனோ அப்படி ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்து விடுற வரையும் ஷாப்பில் தான் இருப்பாள். யாராவது ஒருத்தர் தான் அங்கே இருக்க முடியும். ஸோ அந்த 1 ஹவர் வந்து அதுக்கப்புறம் நைட்டு டிஃபனுக்கு எதனாவது அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஷாப்பில் இன்னும் கேமரா வைக்கல சிஸ்டர், வைக்கணும் இன்னும் கொஞ்சம் நாளில். இன்னும் கொஞ்சம் வெளியில் ஒர்க்கெல்லாம் இருக்குது, வெளியில் கொஞ்சம் ஷெட்டு போடுற ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு கொஞ்சம் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பட் கேமரா வைக்கணும், யோசிச்சுட்டு தான் இருக்கேன். பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஜெயா சிஸ்டர்?